கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, ஜாக்கிரதையாய் தேடு. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11. நியூயார்க் பட்டணத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பெண் தன்னை அறியாமல் தன் குடும்ப நகைகளை, பழைய பொருட்களை சேகரித்து விற்கும் ஒரு நண்பனிடம் விற்பதற்கு அனுமதித்தாராம். எப்படி என்றால், ஒரு திருமணத்தில் அணிவதற்காக வங்கி பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து நகைகளை எடுத்தார். மீண்டும் விழா முடிந்ததும் வங்கிக்கு திரும்பிய போது வங்கி மூடப்பட்டிருந்தது. உடனே நகைகளை பழைய ஒரு பெட்டியில் போட்டு வேறொரு பெட்டிக்குள் அடைத்து வைத்தாராம். கொஞ்ச நாளில் இந்நிகழ்ச்சியே அவருக்கு மறந்து போனது. பிறகு பழைய பொருட்களை சேகரிக்கும் தன் நண்பரிடம் பழைய பொருட்களை கொடுக்கும்போது நகை வைத்திருந்த பெட்டியையும் கொடுத்து விட்டார். சில நாட்கள் கழிந்த பிறகுதான் தான் என்ன செய்திருக்கிறோம் என்பது அவரது நினைவுக்கு வந்தது. ஆனால் அதற்குள் எத்தனையோ கை மாறிவிட்டது. இந்த அம்மாவின் நிலைமைதான் வேதத்தில் ஏசாவின் நிலைமையும் காணப்பட்டது. நாமும் அநேக சமயங்களில் இப்படித்தான் நடந்து கொள்கிறோம். முக்கியமான ஒன்றை கவனக்குறைவாய் எங்கேயோ ஓரிடத்தில் வைத்துவிட்டு பிறகு எங்கேயோ தேடுகிறோம், அல்லது தொலைத்துவிட்டு ஞாபகம் வருந்தும்போது அதை குறித்து வருத்தப்படுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மில் அநேகர் இப்படித்தான் ஆசீர்வாதங்களை குறித்து கவலையற்று ஏனோ தானோவென்று வாழ்ந்து வருகிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் என்று எபிரேயர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். கவனமின்றி தங்கள் வாழ்க்கையை நடத்தும் மக்களுக்கு இது ஒரு எச்சரிப்பான செய்திதான். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. லியாண்டோ டாவின்சி என்பவர் வரைந்த கடைசி விருந்து என்ற ஓவியம் உலக புகழ் பெற்றது. அதை வரைய 10 ஆண்டுகள் ஆனதாம். நுணுக்கமான அந்த வேலையில் தன்னை அவர் ஈடுபடுத்தி கொள்ளும்போது சில சமயம் சாப்பிடுவதையே மறந்து விடுவாராம். எத்தனை ஜாக்கிரதையான பணி! ஆம், நமது வாழ்க்கையில் எத்தனை நிர்விசாரம், சோம்பேறித்தனம்! நிர்விசாரம் என்ற வார்த்தைக்கு அளவுக்கு மீறிய சோம்பேறித்தனம் என்று அர்த்தம் கொடுக்கிறது. நமது வாழ்க்கையிலும் நிர்விசாரமாய், ஜாக்கிரதையாய், கர்த்தரை தேடாமல் அலட்சியமாய் நாம் வாழ்வது மதிலில்லாமல் குடியிருப்பவர்களாகிறோம். அவர்களுக்கு தாழ்பாலம் இல்லை, கதவும் இல்லை என்று வேதம் கூறுகிறது. நமது அஜாக்கிரதை நமது ஆசீர்வாதங்களை இழக்க செய்கிறது. ஜாக்கிரதையாய் இருந்து நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து மகிழ்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் உம்மை தேடவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.